ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தமிழோட ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அதில் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நமக்கு டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தோம்னா நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீநாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம் என்றும் என்னும் பாடல் இடம்பெற்ற இலக்கியம் இது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம். இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பெரிய புராணம். அடுத்து தன்வினை தொடரை தேர்க. ஏ. குமரேசன் நன்றாக படிப்பித்தான். ராமாயணம் வால்மீகியால் இயற்றப்பட்டது. அவன் மாணவன். தென்றல் விழாவில் பாடினாள். ஸோ இதில் வந்து தன்வினை தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், தன்வினைனா அதாவது அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அதான் தென்றல் வந்து விழாவில் பாடினா, அவளே தான் வந்து பாடினா. ஸோ அப்படின்னும் டி தான் ஆன்சர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறவினை. மற்றவங்களை வந்து படிப்பித்தான் அப்போ அப்படின்ற போது மற்றவங்களை வேலை செய்ய சொன்னாலும் பார்த்தோன்னா பிறவினை. ராமாயணம் வால்மீகியால் இயற்றப்பட்டது. ஸோ பட்டது அப்படின்னு வந்துச்சுனாலும் என்னது செயற்பாட்டு வினை. அவன் மாணவன் அப்படின்றத பார்த்தோம்னா பெயர் பயனிலை தொடர். ஸோ பயனிலை பார்த்தோம்னா பெயர் சொல்ல முடிஞ்சிருக்கு, ஆனால் பெயர் பயனிலை தொடர். ஸோ இப்படி கூட கேட்கலாம். இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவன் மாணவன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பெயர்ல முடிஞ்சுன்னா பெயர் பயனிலை. இதே வினையில முடிஞ்சுன்னா வினை பயனிலை. ஓகே, அடுத்து அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருக்கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில் என்ற அடிகள் இடம்பெற்ற காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா மணிமேகலை. அடுத்து தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை புத்திக்குள் உண்ணப்படுந்தேனே என்னும் பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? ஆன்சர் பார்த்தோம்னா தமிழ் விடு தூது. ஓகேங்களா? ஸோ தமிழ் விடு தூதில் தான் பார்த்தோம்னா சொக்கநாதர், அதாவது சிவன் இருக்கா இல்லையா, அதாவது சொக்கநாதர், மதுரை சொக்கநாதர். ஸோ அவருக்கு பார்த்தோம்னா அவர் மேலே காதல் வயப்பட்டு அவருக்கு வந்து தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது வந்து அன்னம் வண்டு இந்த மாதிரிலாம் வந்து தூது விடுவாங்க. அந்த மாதிரி இங்கே பார்த்தோம்னா தமிழே வந்து தூது விட்டுருக்காங்க, அதாவது தமிழ் விடு தூது. ஸோ அதில் பார்த்தோம்னா வர லைன் தான் இந்த தித்திக்கும் தெல்ல முதையாது. ஓகேங்களா? அடுத்து சரியான வாக்கியங்கள் எவை? ஏறு தழுவுதல் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் பார்த்தோம்னா கலித்தொகை. ஏறு தழுவுதல் அதாவது ஏறுகோள் நிகழ்வை பற்றி பதிவு செய்துள்ள காப்பிய நூல் பார்த்தோம்னா மணிமேகலை. ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். எருதுகட்டி என்னும் நிகழ்வை பதிவு செய்துள்ள பிற்கால சிற்றிலக்கிய நூல் பார்த்தோம்னா கண்ணுடையம்மன் பல்லு. ஸோ இதுல சரியான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல ஆன்சர் பார்த்தோம்னா சி, அதாவது 1-4 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஏறு தழுவுதல் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் பார்த்தோம்னா கலித்தொகை. இது வந்து உரைநடையில வரும். இந்த ஏறு மறுப்பு, அதாவது அந்த திமிலை வந்து காட்டுறதும், அந்த அதோட கால் வச்சு அந்த இதெல்லாம் சிதறது தண்ணி சரி அந்த மண்ணெல்லாம் வந்து இப்போ தூள் பறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும் அந்த லைனு. ஸோ அது வந்து அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கலித்தொகைன்றது கரெக்டு. அதே மாதிரி எருதுகட்டி அப்படின்ற நிகழ்வை பதிவு செய்துள்ள பிற்கால சிற்றிலக்கிய நூல் பார்த்தோம்னா கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தோம்னா எருதுகட்டி அப்படின்ற நிகழ்வை பதிவு செய்துள்ளாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது 2 கரெக்டு. ஸோ 2வது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறு தழுவுதல் அதாவது ஏறுகோள் நிகழ்வை பற்றி பதிவு செய்துள்ள காப்பிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலைன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை கிடையாது, சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரம் தான் ஏறு தழுவுதல் ஏறுகோள் நிகழ்வை பற்றி பதிவு செய்திருக்காங்க. அடுத்து ஏறு தழுவுதல் நிகழ்வை பற்றி பதிவு செய்துள்ள இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இலக்கண நூல் தொல்காப்பியம் இது கரெக்டாக தான். பட் வந்து ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா புறப்பொருள் வெண்பாமாலை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஏறு தழுவுதல் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சங்க இலக்கிய நூல்ல கலித்தொகை. இதே பார்த்தோம்னா காப்பிய நூல்ல சிலப்பதிகாரம். அது இலக்கண நூல்ல புறப்பொருள் வெண்பாமாலை. பிற்கால சிற்றிலக்கிய நூல் அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு. ஓகேங்களா? ஸோ சங்க இலக்கியம் கலித்தொகை, காப்பியம் சிலப்பதிகாரம், இலக்கண நூல் பார்த்தோம்னா புறப்பொருள் வெண்பாமாலை, அதுக்கடுத்து சிற்றிலக்கிய நூல் பார்த்தோம்னா கண்ணுடையம்மன் பல்லு. இது 4 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
ஓகே, இதில் வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து கலித்தொகை. இந்த ஒவ்வொரு கலித்தொகையில் வந்து 5 இருக்கு இல்லையா, அது யார் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும், குறிஞ்சிக்கினாலே கபிலன் தான். அடுத்து பார்க்கலாம் முல்லை. முல்லைக்கு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், நல்லூர் திறன் முல்லைக்கு. அடுத்து மருதக்களி. மருதக்களினாவே என்ன வரும்? இளநாகனார். நெய்தற்களி. நெய்தர்னாவே நல்லந்துவன். அடுத்து பார்த்தோம்னா பாலைப்பாடிய பெருங்கடுக்கோன்னுவாங்க. ஸோ பெருங்கடுக்கோ. ஸோ குறிஞ்சி கபிலன், முல்லை நல்லூரு திறன், மருத நல்லந்துவன், ஒரு நிமிஷம், மருதம் பார்த்தோம்னா இளநாகனார். மருதம் இளநாகனார், நெய்தற்களி தான் நல்லந்துவன், பாலைக்களி பெருங்கடுக்கோ. ஓகேங்களா. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று விளக்கும் சங்கப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் அதாவது உணவு அப்படின்றது பார்த்தோம்னா சாப்பாடு ப்ளஸ் தண்ணி ரெண்டும் சேர்ந்து தான் உணவுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் எதுக்கு டேஸ்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நீருக்கு தான் முதலிடம் தராரு. ஒரு நாட்டின் சிறந்த பாதுகாப்புல நீருக்கு தான் ஃபர்ஸ்ட் முதலிடம் வந்து தராரு திருவள்ளுவர். அடுத்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 5 பிரிவுல என்னது பிரிச்சிருக்காங்க பாரதிதாசனோட குடும்ப விளக்கு. அடுத்து பின்வருவனற்றில் பாரதிதாசனிடம் படைப்பு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீதி தேவன் மயக்கம், தமிழச்சின் கத்தி, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இதில் பார்த்தோம்னா பாரதிதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா நீதி தேவன் மயக்கம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா அண்ணா, அறிஞர் அண்ணா தான் எழுதியிருப்பாரு. மற்றபடி கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், தமிழச்சின் கத்தி எல்லாமே பார்த்தோம்னா பாரதிதாசன் தான். ஓகே, சரியான கூற்றுகள் எவைன்னு பார்க்கலாம். திராவிடம் என்னும் சொல் முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியர். தமிழ் என்ற சொல்லே பல்வேறு மாற்றங்களை அடைந்து திராவிடா என்று மாற்றமடைந்து வந்ததாக சொன்னவர் மேக்ஸ் முல்லர். மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் ஹோக்கன். ஸோ இதுல வந்து எது வந்து பார்த்தோம்னா சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இதில் எதுவுமே வந்து கரெக்டானது கிடையாது, எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டானது எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். திராவிடம் என்று சொல்லை முதல் குறிப்பிட்ட யார் பார்த்தோம்னா குமரி பட்லர். அடுத்து தமிழ் என்ற சொல்லே பல்வேறு மாற்றங்களை அடைந்து திராவிடா அப்படின்னு மாற்றம் அடைந்தது வந்ததாக சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஹீராஸ் பாதிரியார். அதாவது பார்த்தோம்னா தமிழ், திராவிடா, திரமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இது கொடுத்துட்டு கடைசியாக திராவிடா வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னது பார்த்தோன்னா ஹீராஸ் பாதிரியார். மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் பார்த்தோம்னா பிரான்சிஸ் சொல்லியிருக்காங்க. பட் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜோன்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் ஒரே இனமாக கருதி அதுக்கு தென்னிந்திய மொழிகள்னு சொல்லிட்டு பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா குமரி பட்லர், அடுத்தது ஹீராஸ் பாதிரியார், அடுத்து பார்த்தோம்னா வில்லியம் ஜோன்ஸ், இது பார்த்தோம்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேங்களா. ஸோ எதுவுமே கரெக்ட் கிடையாது. கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ரைட்டிங், உலர் எழுத்து முறையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேக்க மொழியில ஜீரோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்று யாருடைய புகழ்பெற்ற வாசகம் அப்படின்னு பார்த்தோம்னா டிம் பெர்னஸ்லி. இவர் தான் 1990 பார்த்தோம்னா இந்த www. அந்த சர்வர் வந்து இது பண்ணவர் வந்து இவர் தான் டிம் பெர்னஸ்லி அப்படின்றவர் தான் 1990 இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பூவாது காய்க்கும் மரமுல நன்றி அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்துமுல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணவு அப்படின்ற பாடல் இடம்பெற்றுள்ள கீழ்கணக்கு நூல் எது பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம் தான் வந்து இந்த லைன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பூவாத காய்க்கும் மரம் இல்லை, அதாவது பூ வைக்காமலே காய்க்கிற மரமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நூலில் வல்லவராக இருக்கணும்னா அதாவது முதுமை ஆகிட்டு தான் ரொம்ப ஒரு வயசாகிட்டு தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. மூவாது ஓகேங்களா, மூவாது மூத்தவரும் இருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி நாமளே போடாமல் விதையாமல் முளைக்கிற வித்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே.
ஏறுதழுதல் களம் குறித்த காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துவதாக அமைந்த எழுந்தது ஓகே, இதுதான் நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா? எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் பார்த்தோம்னா கலித்தொகை. நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா? அது கொஞ்சம் குளறி சொன்னது அது இதுதான், இந்த லைன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பல அப்படின்னு சொல்லிட்டு பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகை. அடுத்து, உலக பொதுமறையாம் திருக்குறளின் சிறப்பு பெயர் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி. ஓகேங்களா? ஸோ முதுமொழி அப்படின்றது தான் பார்த்தோம்னா திருக்குறளோட பேர் கிடையாது. ஓகே, அடுத்து போகிறதுக்கு பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி, ராசமாணிக்கனார், ரத்தனம், ராஜன், வித்யானந்தன். ஸோ இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா பொருத்தணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து டி. இது ஆன்சரு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி பார்த்தோம்னா தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இது எழுதுனது பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி. அடுத்து பார்க்கலாம். ராசமாணிக்கனார் பார்த்தோம்னா தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படின்ற நூலை வந்து எழுதினார். ராசமாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். அடுத்து ரத்தனம் பார்த்தோம்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்றது எழுதினார். ராஜன் பார்த்தோம்னா தொல்லியல் நோக்கில் சங்க காலம். அடுத்து வித்யானந்தம் பார்த்தோம்னா தமிழர் சால்பு. ஓகேங்களா? ஸோ தட்சிணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும், ராசமாணிக்கம் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், ரத்தனம் பார்த்தோம்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜன் பார்த்தோம்னா தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், வித்யானந்தன் பார்த்தோம்னா தமிழர் சால்பு. ஓகேங்களா? அடுத்து, பொருந்தா பொருள் எது? அழை, வரவழைத்தல், குளவி, கொட்டும் வண்டு, வாழை ஒரு மீன் வகை. அடுத்து பார்த்தோம்னா பறவை, கடல். ஸோ இதில் பொருந்தா பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா குளவின்னா என்னன்னு சொல்லலாம்? குழந்தைன்னு சொல்லலாம். அடுத்து, காங்கேய மாடுகளில் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரக்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கரூர் அமராவதி ஆற்றந்துறையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த காங்கேய மாடுகள் உருவம் பொறிச்ச அந்த சேரக்கால நாணயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வல்லினம் மிகா இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிளி பேசும். ஏன் பார்த்தோம்னா எழுவாய் தொடர்ன்றதுனால மிகாது. இது பார்த்தோம்னா கிளி பேச்சுன்னு வரும். ஓகேங்களா? அதாவது இது பார்த்தோம்னா தைப்பூசம், இது அழியா புகழ், ஈர்க்கட்டை, இது மாதிரி பேரச்சம். ஸோ இதெல்லாம் மிகும். ஸோ இந்த நம்ம படிச்சிருப்போம் மிகுமிடம் மிகாடங்களில் எழுவாய் தொடரில் மிகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மிகாது. ஓகே, கிளி பேசும்க்கும் பேச்சுக்கு வந்து வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? அடுத்து, வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேண, அதே மாதிரி பேச்சின் இயல்பை பேண, பொருள் மயக்கத்தை தவிர்க்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது? வல்லின எழுத்துக்களோட புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா மேற்கண்ட அனைத்தும் தான். எல்லாமே கரெக்டு தான். கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டு சர் ஆர்தர் காட்டன் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டிய அணை இது அப்படின்னு பார்த்தோம்னா தௌலீஸ்வர அணை. இதை தான் வந்து அந்த கல்லணையோட உத்தியை வச்சு என்ன பண்ணுவார்? கட்டுவார் 1873. ஓகே, பின்வரும் வாக்கியங்களில் எது அவை சரியானவை? குளிர குடைந்து நீராடி என்ற அடிகளை ஏற்றவர் ஆழ்வார் ஆண்டால். தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதன் திருமஞ்சனம் ஆடல் என்பர். நீராடல் பருவம் இடம்பெறும் சிற்றிலக்கியம் பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ். ஸோ இது பார்த்தோம்னா எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா ஆண்டாள். அதே மாதிரி தெய்வ சிலை குளிக்க வைக்கிறத திருமஞ்சனம் ஆடல்னு சொல்லுவாங்க. நீராடல் பருவம் பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழில் இடம்பெற்றிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, தண்ணீர் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோமல் சுவாமிநாதன். ஓகே, கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று ஆறு தன் வரலாறு கூறுதலை கவிதையாக பதிவு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி. ஓகேங்களா? சரி, அடுத்து, பொருந்தாத விடையை தேர்க. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமலை போற்றதும் இளங்கோவடிகள். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தோம்னா நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா புறநானூரில் வரும் குடப்புலவினார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து எழுதினது தான் இந்த லைனு. மற்றபடி
இ ரெண்டும் கரெக்டு. ஸோ பொருந்தாத வினை தான் கேட்குறாங்க இல்லையா, சரி பொருத்தமான வினை தான் கேட்குறாங்க, அப்போ கரெக்ட் தான். அ இ. ஸோ வந்து பார்த்தோம்னா தப்பானது பார்த்தோம்னா ஆ தான். இது ஆன்சர் பார்த்தோம்னா குடப்புலவினா. அடுத்து பார்க்கலாம். இது என்னது, பொருந்தா பொருள். இது வந்து பொருந்தா பொருள். ஸோ ஓகே பார்க்கலாம். மிசை கீழே, மல்லல் வளம், புலரி விடியல் ஏதுமில்லை. ஸோ இதில் பார்த்தோம்னா பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தான். ஏன்னா மிசைனா என்னது, மேலே அப்படின்னு தான் வரும், எதிர்ச்சொல் தான் கீழே. அடுத்து தமிழ் அல்லாத வேறு எந்த மொழியில் துணைவினைகள் முதல் வினைக்கும் பின்பே இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஜப்பான் நாட்டு மொழியும் தமிழ் மொழியும் தான் பார்த்தோம்னா துணைவினைகள் வந்து பார்த்தோம்னா முதல் வினைக்கு பின்னாடி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஸோ ஆங்கிலத்தில் அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஜப்பான் நாட்டு மொழியும் தமிழ் மொழியும் தான் அந்த மாதிரி வரும். பின்வரும் எது தென் திராவிட மொழி அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல தென் திராவிட மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கோர்க்கா, இருளா, இதெல்லாம் தான் என்னதுன்னா தென் திராவிட மொழி. இன்னொரு டைம் சொல்லலாங்களா, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொர்க்கா, இருளா. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தோன்னா தென் திராவிட மொழி. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, தென் திராவிட மொழி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. தென் திராவிட மொழி எது இல்லை இதில் பார்த்தோம்னா தெலுங்கு தான். ஏன்னு பார்த்தோன்னா இது நடுத்திராவிட மொழியில் வரும். ஓகேங்களா, ஓகே அடுத்து போகலாம். இலக்கண நூல்களை பொறுத்துக்க தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். சரி ஓகே, இதை ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா தொல்காப்பியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா கன்னடம் பார்த்தோம்னா கவிராஜ மார்க்கம். தெலுங்கு பார்த்தோம்னா தெலுங்குனாவே என்னது, ஆந்திராவா, ஆந்திரா பாஷா பூஷணம். எனக்கு ஆக்சுவலி இந்த பேர் படிக்கும்போது சிரிப்பாக வரும். மலையாளம் பார்த்தோம்னா லீலா திலகம். ஓகேங்களா, ஸோ தமிழ் தொல்காப்பியம், கன்னடம் கவிராஜ மார்க்கம், தெலுங்கு பார்த்தோம்னா ஆந்திர பாஷா பூஷணம், மலையாளம் பார்த்தோம்னா லீலா திலகம். அடுத்து பார்க்கலாம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா சேவை சண்முகம். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தோம்னா சேவை சண்முகம். ஓகே, அடுத்து பொருந்தாததை தேர்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மனைவி முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொன்னது பாவனா. ஸோ இதில் பார்த்தோம்னா பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது தான் அது தப்பு. ஏன்னா இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஆக்கி பரந்தாமனார். ஓகேங்களா, ஸோ மற்றதெல்லாம் கரெக்ட். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்லேருந்து ராபர்ட் கால்டுவெல் நம்மளால நல்லா தெரியும். ஐ திங்க் 1856ங்களா, நம்ம 1856 நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பும் மனைவி முஸ்தபா. மொழிபெயர்ப்புனாலே மனைவி முஸ்தபா தான். அவர் வந்து ஒரு கோச் கூட சொல்லியிருப்பாரு. மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்றது பார்த்தோன்னா என் சொக்கன். அடுத்து அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழியாத வனப்பு அப்படின்றது தா கெட்டு போச்சு. அடுத்து ஒளியாதன்றதுல தா கெட்டு போச்சு, சிந்தாதன்றதுல தா கெட்டு போச்சு. ஸோ ஈறு வந்து கெட்டு போய் அது வந்து எதிர்மறையாக வந்திருக்க ஒரு பெயரெச்சம். அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பார் என்ற வேர்ச்சொல்லை கொண்டு பின்வரும் வாக்கியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எது பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிறவினை தொடர்னாவே நம்மளுக்கு நல்லா தெரியும், மற்றவங்கள வேலை செய்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னா ராமன் சீதை பார்க்க செய்தான். ராமன் வந்து ஏவி சீதை வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க செஞ்சுருக்காரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்னது, அதுதான் வந்து பிறவினை. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ராமன் சீதையை பார்த்தான்னா அவரே பார்க்குறாரு அப்படின்னும் போது என்னது செய்வினை, தன்வினை அப்படின்னலாம். அடுத்து சீதையால் ராமன் பார்க்கப்பட்டான் அப்படின்னும் போது என்னன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு வரும். ராமன் சீதையை பார்த்தான் அப்படின்னும் செய்வினை, அவர் ஒரு வேலையை வந்து செய்கிறாரு அது. ஸோ தன்வினைக்கும் செய்வினைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ராமன் பார்த்தான்னா அவரே பார்க்குறாரு, தன்னோட வேலையை அவரே செய்கிறார். ஸோ தன்வினை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் உடன்பாட்டு வினைத்தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா வந்தேன். வா அப்படின்னே வந்தேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது உடன்பாட்டு வினைத்தொடர். சரி ஓகே, மற்றது பார்க்கலாம். வந்தான் அப்படின்னா வினை முற்று. அடுத்து வந்தவர் அப்படின்னா ஒரு நிமிஷம், வினையாளனின் பெயர். ஓகே ரைட்டு. அடுத்து வருவித்தேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா பிறவினை தொடர்.
ஓகேங்களா. ஸோ வருவித்தேன்னா பிறவினை தொடர். ஏன்னா மற்றவங்கள வந்து வர வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பிறவினை. வந்தவர் வினையாளனின் பெயர், அதாவது அந்த செயல் செய்கிறவங்களை குறிக்கிறதுனால அது வினையாளனின் பெயர். வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா வினை முற்று. வந்தேன்றது உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து போற்றப்படும் பாடலை இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. ஸோ போற்றப்படும் பாடலை அப்படின்றது என்னன்னு மாற்றணும் சொல்லியிருக்காங்க, செய்வினையாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்வினையாக மாற்றினா போற்றும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றலாம். இது வந்து செயற்பாட்டு வினையில் வரும். ஸோ வந்து பார்த்தோம்னா செய்வினை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா போற்றும் பாடல் தான் வரும். அடுத்து சங்ககால பெண்பா புலவர்களில் சேராதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பொக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், வெள்ளுவீதியார் அதெல்லாம் வருவாங்க. ஸோ இதில் சேர்றவங்க பார்த்தா ஆண்டாள் தான். ஏன்னா அவங்க சங்க இலக்கியத்தில் வரும், சங்ககால இதில் வரமாட்டாங்க, பக்தி இலக்கியத்தில் வருவாங்க. அதனால் அவங்க அதில் வந்து சேர மாட்டாங்க. அடுத்து பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1, 2, 4, அதாவது டி தான் வந்து சரி. ஏன்னு பார்த்தோம்னா பெண் கல்வி ஊக்குவிப்பதற்கு இது பண்ணுறது தான் பார்த்தோன்னா இந்த நாகம்மை இலவச கல்வி திட்டம். ஸோ கல்வி திட்டம்னு வந்தாச்சு, ஓகே. அப்படின்னும் போதே அது கல்வி ஊக்குவிக்கிறதுக்காக, ஓகே. அடுத்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், அதுவும் பார்த்தோன்னா ஊக்குவிக்கிறது, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா கோத்தாரி கல்விக்குழு பேரே வந்து வந்துடுச்சு. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதுவும் கல்வி திட்டம் தான். அடுத்து பார்த்தோன்னா 1929 சாரதா திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் சாரதா திட்டம் வந்து அந்த ஏழை பெண்களுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்காக அந்த தங்கம் கொடுக்கறது, அந்த இது நினைக்கிறேன் இந்த சாரதா திட்டம். அடுத்து சூரியன் பார்த்தோன்னா பரமாணு புராணம் போன்ற நூல்களை இயற்றியவர். சூரியன், பரமாணு புராணம் அந்த மாதிரி நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். சூரியன், பரமாணு புராணம் பார்த்தோன்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எவை எது? ஓகே. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சுவிட்டவர் பார்த்தோன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர் 13. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் எழுதப்பட்டதில் சிறந்த உரை பார்த்தோன்னா மாணிக்க வாசகர். ஸோ இதில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 2 பாருங்கள், 13 வராது, 16 மட்டும்தான் வரும். அதே மாதிரி திருக்குறள் எழுதப்பட்டது பார்த்தோம்னா சிறந்த உரை எழுதப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா பரிமேலழகர் தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி இது 2 கரெக்ட் தான். முதல்ல அச்சில் இது பதிப்பித்தவர் பார்த்தோம்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். அதே மாதிரி திருக்குறள் முதல்ல உரை எழுத மணக்குடவர். ஸோ இது இந்த தஞ்சை பிரகாசர் எந்த வருஷத்தில் அச்சில் பதிப்பித்தார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்டு சொல்லுக்குறி இலக்கணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பூவாது மலர்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோன்னா பூவாது அப்படின்னாவே எதிர்மறை வினையச்சம் வரும். அடுத்து பார்த்தோன்னா ஓமை தொகை மலர் போன்ற கை. ஸோ ஓமை தொகை போன்றன்ற உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. உரிச்சொற்றோட செயலுக்கே உரியன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நன்னூலார். அவர் தான் என்ன சொல்வார்னா உரிச்சொற்றோட வந்து செயலுக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான வாக்கியம் எது? அல்ல ஒருமைக்குரிய இடைச்சொல், அன்று பன்மைக்குரிய இடைச்சொல், எத்துணை எண்ணிக்கையை குறிக்கும் இடைச்சொல், மேற்கொண்ட எதுவும் இல்லை. இதில் சரியான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா டி, எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை. ஸோ அப்போ கரெக்டானது என்ன பார்த்துக்கலாம். அல்ல அப்படின்றத பார்த்தோன்னா பன்மைக்குரிய இடைச்சொல், இங்கே வந்து ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அன்று அப்படின்றது தான் ஒருமைக்குரிய இடைச்சொல், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அல்லனா பன்மைக்குரிய இடைச்சொல், அன்றுனா தான் ஒருமைக்குரிய இடைச்சொல். அடுத்து எத்துணை அப்படின்றது பார்த்தோம்னா அளவு காலத்தை குறிக்கும் இடைச்சொல். அப்போ எண்ணிக்கை குறிக்கிற இடைச்சொல் என்ன? எத்தனை, ஓகேங்களா. எத்துணை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, பட் வந்து அந்த இதெல்லாம் செயல்லாம் பார்த்துப்பேன். எத்துணை நேரம் அந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா காலம் அளவு இதை வந்து சொல்லுவாங்க. இதே பார்த்தோம்னா எத்தனை வச்சுருக்க, எத்தனை வந்து வாங்கியிருக்க அப்படின்னும் போது அந்த அளவு சொல்லுதா. ஸோ அப்படின்னும் போது எண்ணிக்கை குறிக்குது. எத்தனைனா 1 வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன், ஸோ எண்ணிக்கை குறிக்குது. ஸோ எண்ணிக்கை குறிக்கும் இடைச்சொல் பார்த்தோன்னா எத்துணைன்றது அளவு காலத்தை குறிக்கிறது. அல்ல அப்படின்றது பார்த்தோன்னா பன்மைக்குரிய இடைச்சொல், அன்று அப்படின்றது ஒருமைக்குரிய இடைச்சொல். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இந்த இடைச்சொல் சொற்றொடரின் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. இந்த இடைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா பி.
ஓகேங்களா. வந்தாயா அப்படின்னா என்னது, அது ஒரு கொஸ்டினாக மாறிடுச்சு. அப்புறம் வேற என்ன, தந்தாயா, தந்தாய் அப்படின்றத தந்தாயா அப்படின்னு கேட்டு பாருங்க, என்ன வரும், அது ஒரு வினாவா மாறுது. அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. சொன்னோர், சொன்னோர் அப்படின்றத இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா வினையாளனையம் பெயர். ஓகே. அடுத்து 2003ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்துவின் புதினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், கள்ளிக்காட்டு இதிகாசம். ஓகேங்களா. இதெல்லாம் அவரு தான். தண்ணீர் தேசம், கருவாச்சி காவியம், மூன்றாம் உலக போர், இதெல்லாம். இந்த தண்ணீர் தேசம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக்கு, படித்தவங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. ஓகே. அந்தர தார்மையனே என ஐயூரும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெண்ணிரலான் பெருந்தச்சனை கூவி ஏர் எந்திர ஊர்த்தி இயற்றுமின் என்றான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இஸ்ரோ தலைவரான இவர் சிவன் பற்றியான ஒரு லெசன் வரும் இல்லையா, அதோட கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இது சீவக சிந்தாமணி. அடுத்து 9th நியூ புக்கில் வரும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இன்றறிவதுவே அதனோடு நாவே என்று துவங்கும் ஓரறி முதல் 6 வகைப்படுத்தும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு அறிவுக்கும் என்னென்ன அதோட உணர்வுகள் என்ன, அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து எந்தெந்த கேட்டகரி வந்து எது எது சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ், அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்திருக்கு பார்த்தோன்னா தமிழ் மொழியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக மொழிபெயர்ச்சது எந்த மொழியில் வந்து மொழிபெயர்ச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலம். ஓகேங்களா. அடுத்து சரியான வாக்கியங்கள் எவை, கூரிய கொம்புகளும் செலுத்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் காணப்படும் ஊர் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர் ஆகும். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்னும் ஊரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் அமைந்த சித்திரக்கல் புடவி என்னும் ஊரில் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே உள்ளது. ஸோ இதில் சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா 1, 3. அதாவது கூறிய கும்பலுடன் சிலித்து திமிழ்களும் கொண்ட 3 எருது. ஓகேங்களா. 3 எருது பலர் வந்து கூடி விரட்டுற மாதிரி இருக்க ஓவியம் பார்த்தோம்னா நீலகிரி கோத்தகிரி அந்த பக்கத்தில் இருக்க கரிக்கையூர். கீவோட என்ன, 3 எருது, கூறிய கொம்பு சிலித்த திமிழ் 3 எருது, அடுத்து ஊர் பார்த்தோன்னா நீலகிரி கோத்தகிரி கரிக்கையூர், இது எல்லாமே கீவேர்ட்ஸ். அடுத்து திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர், இது பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் கல்லுத்து மேட்டுப்பட்டி. ஓகேங்களா. மாவட்டத்தில் இருக்க கல்லுத்து மேட்டுப்பட்டி, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சாரி திண்டுக்கல் கிடையாது, ஆக்சுவலி இது தப்பு இல்லையா, இது வந்து மதுரை. ஓகேங்களா. சரி மதுரை மாவட்டத்தில் இருக்க கல்லுத்து மேட்டுப்பட்டி, ஏன்னா இதுதான் தப்பு. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திமிழுடன் கூடிய காளை ஓவியம் அமைந்த சித்திரக்கல் புடவி அப்படின்ற ஊர் என்னும் ஊர் பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை அருகே இருக்குது. ஓகேங்களா. இது ஓவியம். இது பார்த்தோம்னா இதுவும் ஓவியம் தான். இது பார்த்தோம்னா அடகர மாதிரி இருக்குது. இது திமிழுடன் கூடிய காளை ஓவியம் மட்டும்தான். ஓகேங்களா. இது 3 எருது. ஓகேங்களா. ஸோ 3க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் தப்பானது பார்த்தோன்னா 2 தான். ஏன்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் வராது, மதுரை. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 1, 3 தான் கரெக்டு. ஓகே. அடுத்து சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவல் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமாக ஏறு தழுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா ஐராவத மகாதேவன். அவர் தான் வந்து பார்த்தோன்னா சிந்துவெளி மேக்ஸிமம் சிந்துவெளி அகலாய்வு இதில் பார்த்தோம்னா இது பண்ணியிருப்பாரு. அதில் பார்த்தோன்னா மாடு தழுவுதலில் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா ஐராவத மகாதேவன். அடுத்து சொல்லு பொருளை வந்து பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லு பொருள் பார்க்கலாம். ஓகே. தாமம்னா மாலை, வசி அப்படின்னா மலை, கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போர், செற்றம்னா சினம், விலோதம்னா துணியாலான கொடி. ஸோ தாமம்னா மாலை, வசினா மலை, கலாம்னா போர், செற்றம் சினம், விலோதம் துணியாலான கொடி. ஓகே. புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஒன்று 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 தான் சொல்லுவாங்க. ஓகே. சொல் பொருள் பார்க்கலாம்.
குழினா என்னது? ஒன்று கூடி. அடுத்து என்ன? தோம். தோம் அப்படின்னா என்னது? பொன். அடுத்து கோட்டி. கோட்டினா மன்றம். ஒரு நிமிஷம், புலம்னா தான் பொன் வரும், சாரி. ஆக்சுவலி தோம் அப்படின்னா பார்த்தோம்னா குற்றம். இருங்க மறுபடியும் பார்க்கலாம். குழினா வந்து ஒன்று கூடி ஃபஸ்ட்டு. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டினா மஞ்சம். புலம்னா பொன். வேதிகைனா திண்ணை. ஸோ குழினா ஒன்று கூடி, தோம்னா குற்றம், கோட்டினா மஞ்சம், புலம்னா பொன், வேதிகைனா திண்ணை. ஓகே. மழை உழவுக்கும் உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா மாங்குடி மருதனார். ஸோ மழை வந்து உழவுக்கு உதவுது, விதைத்த விதை பார்த்தோன்னா 1000 பெருகுது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா மாங்குடி மருதனார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மால்தோ குரு பிராகுய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வட திராவிட மொழிகள். ஓகேங்களா. அடுத்து தோரண விதி தோரண விதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு. ஸோ வந்து பார்த்தோம்னா தோரணமும் வீதியும் தோமரும் கோட்டியும். ஸோ இதில் என்ன இருக்கு? சாரி, இது ரெண்டும் ஓகே. ஓகே, தோரண வீதியும் தோமரு கோட்டியும், சாரி, தோரண வீதியும் தோமரு கோட்டியும். ஸோ உம்மை அது வெளிப்படையாக வந்திருக்கு அப்படின்னும் போது ஆன்சர் பார்த்தோன்னா எண்ணுமை. ஓகே, ஸோ நான் இது தனியாக ஓடி எடுத்துக்கிட்டேன், சாரி. அடுத்து பார்க்கலாம். உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு தருக. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். உணர்ந்தோர் அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ந்த அவரை அந்த வினையை குறிக்காமல் அந்த வினை செய்கிறவரை குறிச்சதுனால வினையாளனையும் பெயர். ஓகே, தொல்காப்பியத்தில் கொண்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 3 அதிகாரம் 27 இயல்கள். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி பற்றிய செய்திகளில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமன்ற கீழவை அதாவது சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா டி, அதுதான் வந்து தப்பு, பொருந்தாது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி. ஏன்னு பார்த்தோம்னா சட்டமன்ற கீழவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. மேலவை தான் பார்த்தோம்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி. இதில் எப்படிலாம் கொஷின் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக முதல் மேயர்னு கொடுப்பாங்க. அது பார்த்துணும், முதல் துணை மேயர் கொடுத்துருக்காங்களா இல்லை மேயர் கொடுத்துருக்காங்களா, இங்கே ட்விஸ்ட் கொடுப்பாங்க. வேற என்ன மாற்றுவாங்கன்னு பார்த்தோன்னா அந்த இப்போ சொன்ன மாதிரி சட்டமன்ற கீழவைனா ருக்மணி லக்ஷ்மிபதி, மேலவைனா தான் முத்துலக்ஷ்மி. ஸோ அப்படின்னும் போது இது தப்பு. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா 28. மொத்தம் வந்து 28 திராவிட மொழிகள் இருக்கு. ஓகே, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே என்னும் கவிதை வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா. அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழேன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன். பொருந்தது எதுன்னு பார்க்கலாம். அகழி, கோட்டையின் புறத்தை அமைக்கப்பட்ட நீராறன், கூவல் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம், கட்டுக்கிணறு பார்த்தோம்னா சரள நிலத்தில் தோன்றி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஏன்னு பார்த்தோம்னா கூவல்ன்றது பார்த்தோம்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்பட்ட கிணறு தான் பார்த்தோம்னா கூவல். ஓகே, அப்போ பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் பேர் என்ன? அது பேர் வந்து இளஞ்சி. ஓகேங்களா. ஸோ கூவல் தான் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படுற கிணறு தான் கூவல். இளஞ்சி தான் வந்து பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். ஸோ அகலினா கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீரரண். இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அகலி அமைச்சு அதில் முதலையெல்லாம் விட்டுருவாங்கலாம் நம்ம படிச்சிருக்கோம், அது வந்து அகலி. நெக்ஸ்ட் கூவல் அப்படின்றது பார்த்தோன்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படுற கிணறு. அது மாதிரி இளஞ்சி அப்படின்னா தான் இந்த பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் தான் இளஞ்சி. அடுத்து குண்டுனா என்னது? குளிப்பதற்கு ஏற்ற ஒரு சிறு குளம். ஓகேங்களா. ஓகே, கட்டுக்கிணறு என்ன பண்ணுறாங்க? கட்டுறது தானே. ஸோ கட்டுனாவே கட்டுக்கிணறு. அடுத்து வந்து அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரள நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. அடுத்து உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே, அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருப்பதை விளக்கும் திருக்குறள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா துப்பாக்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய, தூவுமலை அப்படின்றது தான்.
அடுத்து மே தினமே வருக அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்மொழி. ஸோ மே தினமே வருகிறது தமிழ்மொழி. பொருந்தா இணை எது? குந்துதல்னா உட்கார்தல், கந்தம் மலர், விசனம் கவலை, மிசை மேல். ஸோ இதில் பொருந்தா இணை அப்படி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கந்தம்னா என்னன்னு பார்த்தோம்னா மலர் வராது, மனம், வாசனை. ஓகேங்களா? மற்றபடி மீதெல்லாம் கரெக்டு. व्यसனமாக இருக்குது அப்படின்னா கவலை, குந்துதல்னா குந்துனுவெல்லாம் உட்காரு, மிசைனா மேல், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கந்தம்னா என்னது? மனம், வாசனை. ஓகே, பின்வருவற்றில் எது வினையச்ச சொல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வினையச்ச சொல் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அடைந்த வருதா, அது வந்து பார்த்தோம்னா பெயரெச்சம். அடுத்து இலக்கண குறிப்பு, உருபொருள். உருபொருள்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உரிச்சொல். உருபொருள்னாவே உரிச்சொல். தாழ்பூந்துறை. தாழ்பூந்துறைனாவே எனது வினைத்தொகை. பாங்கறிந்துனா பாங்கை அறிந்து. ஸோ வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை. தன்மணல் பண்பு தொகை, தன்மை கூட்டல் மணல் வரும். ஸோ எல்லாமே நேராக தான் இருக்குது. தவறாக பொருந்துள்ளது எது? மாவண்டு, மது, தேன், வாவி, பொய்கை, காமலை. ஸோ இதில் தவறான பொருந்துள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காணா என்னன்னு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சோலைன்னு வரும், மலர்னு வராது. ஓகேங்களா? மற்றபடி மானா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை, காணா என்னன்னு வரும்? சோலை. ஓகே, மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை என்ன? மணிமேகலையில் முதல் காதை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மணிமேகலை மொத்தம்னா 30 காதைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு காதை பார்த்தோன்னா விலாவரை காதை, 30 விலாவரை காதை. அடுத்து பொருந்தா பொருள் எது? நாளிகேரம், தென்னை, கோழி, பனை, சாலம், ஆச்சாமரம், சுரிவலை, சங்கு. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தோம்னா கோழி. கோழி அப்படின்றது வந்து பனைமரம் கிடையாது, அரச மரம். கோழினா என்னது? அரச மரம். ஓகே, தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். அறிஞர் அண்ணா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தென்னகத்தின் பெர்னாட்ஷா தான் யாரு? அறிஞர் அண்ணா. ஓகே, மற்றதுல யாருன்னு பார்த்துக்கலாம். தென்னகத்தின் தாகூர் யாருன்னு பார்த்தோன்னா வெங்கடரமணி. அவர் தான் தென்னகத்தின் தாகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தென்னகத்தின் திலகர் யாருன்னு பார்த்தோம்னா வஉசி. அவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னகத்தின் திலகர். அடுத்து தென்னகத்தின் மாப்பாசன் யாருன்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தன். ஓகேங்களா? ஸோ தென்னகத்தின் தாகூர் வெங்கட்ரமணி, தென்னகத்தின் திலகர் வஉசி, தென்னகத்தின் பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா, தென்னகத்தின் மாப்பசன் ஜெயகாந்தன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பொருள். அதில் தான் வந்து தமிழரோட அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் என்ன பண்ணுறாங்க? விளக்குறாங்க. எந்த அதிகாரத்தில்னா பொருள்ல. அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறைக்கு டாக்டர் சிவனின் முக்கிய பங்களிப்பாக அவர் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தோம்னா அந்த சித்தாரா செயலியை தான். ஏன்னு பார்த்தோம்னா அந்த சித்தாரா செயலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்து எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கல்லை தூக்கி போடுறோம்னா அந்த கல்லை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ வேகத்தில் போகும், எந்த திசையில் போகும், எந்த இடத்துல போய் விழும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முற்கூட்டியே வந்து ஒரு இதை வந்து சொல்லும். அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த சித்தாரா செயலி. இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பிஎஸ்எல்வி எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சித்தாரா செயலி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னோட முக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவார். அதை தான் வந்து இங்கே கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க, சித்தாரா செயலி. இளையகலாம்னாவே மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பின்வரும் எதில் வல்லினம் மிகாது? ஸோ வல்லினம் மிகவும் மிகாது அந்த இது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வல்லினம் மிகாது எதுன்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகையில் இதில் தான் மிகாது. ஆனால் வேற்றுமை விதி, அதாவது பார்த்தோம்னா இப்போ அதாவது வந்து ஐ வந்து மறையாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மிகும். மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் வேற்றுமை தொகை இல்லையா? ஸோ அதில் வராது, மிகாது. ஓகேங்களா? மற்றபடி கூயனும் 4ஆம் வேற்றுமை உறுப்பின் வெளிப்படும். ஸோ வெளிப்படும் வந்துச்சா ஸோ அப்போனா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆக அப்படின்ற சொல்லுறுப்புக்கு பின்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ மிகாது பார்த்தோன்னா வேற்றுமை தொகையில் தான். ஓகே, பொருந்தா பொருள் எதுன்னு பார்க்கலாமா? மேதினா எருமை, பகடு பசுங்கன்று, மாடு பக்கம், பொருந்தாது ஏதுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன பார்த்தோன்னா பகடு. ஏன்னா பகடுன்னா பார்த்தோன்னா எருமை கடா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒனா கடமை என்னும் இருக்குமோ சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டு அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ ஓகே, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் இருக்குமோ சட்டத்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அடுத்து
கோவதி சங்கன் கருவந்துறையினிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல் என்று பொறிப்பு காணப்படும் நடுகள் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல வந்து இருக்கும். அதாவது வந்து போய் அந்த எருதுக்கட்டில் போய் இது பண்ணி இறந்து போயிடுவார். ஸோ அவருக்காக நட்ட அந்த நடுக்கல்லில் தான் இந்த பொறிச்சிருப்பாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலத்தில் இருக்குது. ஓகே, 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரால் அவ்வை இல்லம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அடையாறு, 1930. ஈரோடு தமிழ்நாடு மண்ணி எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இன்பன் கவிதைகள், இதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. ஓகே, பின்வரும் வாக்கியங்களில் எவை சரின்னு பார்க்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்த வந்தோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது கவிமணி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். ஸோ இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டு தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் சொன்னது பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது கவிமணி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யார் பார்த்தா பாரதிதாசன். எல்லாமே கரெக்ட். தவறான செய்தி எது? 10 வயதில் சொற்பொழிவு பாடும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 17 வயதில் பைசா நகர கோபுர விளக்கு ஊஞ்சலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. 12வது வயதில் அரசவை கவிதை எழுதி பாரதி என்று பட்டம் பெற்றவர் பாரதியார். ஸோ இதில் எது தவறானது பார்த்தோம்னா டி தான். ஏன்னா அவரோட 11 வயதில் தான் வந்து பெற்றிருப்பார், 12 கிடையாது. அது வந்து யார்கிட்ட அட்டயபுரா மகாராஜா கிட்ட வாங்கியிருப்பார். இன்னொன்று என்னன்னா 16 வயசுல பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரா நெப்போலியனா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார்ன்ற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பின்னாடி பாக்ஸில் இது. ஸோ அது முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 16 வயசு. ஸோ அது யாருன்னு பார்த்துக்கோங்க, தளபதியாக வந்து வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் அலெக்சாண்டர் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க அது. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா 10 வயசில் வள்ளலார், 15 வயசில் விக்டர் ஹியூகோ, 17 வயசில் கலீலியோ, 11 வயசில் பாரதியார். தமிழ் மொழியின் படைப்பு அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரவாசிகள். இந்த நட்சத்திரவாசிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்தில் கார்த்தி பாலசுப்ரமணிக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. சாகித்ய பால புரஸ்கார் விருது. அதுதான் இந்த நட்சத்திரவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுதுனது யார்? அதுதான் பாலசுப்ரமணி. ஸோ கார்த்தி பாலசுப்ரமணி எழுதுனுப்பாரு. சாகித்ய அகாடமியில் வந்து அப்படின்ற அந்த ஒரு அகாடமி இருக்கு இல்லையா, அந்த அகாடமி பால புரஸ்கார் விருது வாங்கியிருப்பாரு இந்த நூலுக்காக. அதுதான் வந்து இந்த நட்சத்திரவாசிகள். மற்றது பார்த்தோன்னா நிலை பெற்ற சிலைகள், கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம், இது எல்லாமே தமிழொலியோட படைப்பு தான். அடுத்து சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன் பற்றிய தகவல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இலங்கை தமிழ் ஆசிரியர் மாக்காயனரின் மாணக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரிசன் என்று பாயிரசையுள் இவரை சிறப்பிக்கிறது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதாவது இலங்கை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் மாணக்கர்னு வராது, மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் மாணக்கர் அப்படின்றது என்னது கரெக்டு. ஸோ இதை வச்சு என்னது இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து தப்பு. ஆன்சர் வந்து இதுதான். நட்ட வயலில் களை பறிக்கும் பருவத்தை உழவர் உலத்தியர் எப்போது அறிவர் என்று சேக்கிலார் பாடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா நாட்டின் முதலிலை சுருள் விரியும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த நட்ட வயலில் களை பறிக்கும் பருவம் வந்து அந்த டைமில் வந்து அறிவாங்க, அந்த நாட்டினோட முதல்நிலை சுருள் வந்து விரியும் போது. ஓகேங்களா. அடுத்து வெண்பா வடிவ பாடல்கள் கிரேக்கத்தில் என்ன சொல்லுவாங்க பார்த்தோன்னா சாப்போ அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. இதே வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டான்ஸா அப்படின்னுவாங்க. ஓகே. அடுத்து ஓகே தமாலம் பொறுத்துக்க பார்க்கலாம். தமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்துனா பருத்த பனை மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. ஸோ தமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்து, பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு. ஓகேங்களா. அடுத்து திருத்தொண்ட தொகை மற்றும் திருத்தொண்ட திருவந்தாதி ஆகிய 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு 63 நாயன்மார்களின் வரலாற்றை விளக்கி சேக்கிலரால் பாடப்பட்ட நூல் தான் என்னது திருத்தொண்டர் புராணம். அதுதான் நம்ம அதோட சிறப்பு கருதி பெரிய புராணம் சொல்கிறோம். பட் ஆக்சுவலி அதோட பேர் என்னது திருத்தொண்டர் புராணம் தான். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கணும், திருத்தொண்ட தொகை அண்ட் திருத்தொண்டர் திருவந்தாதி. ஸோ திருத்தொண்ட தொகை பாடுறது பார்த்தோம்னா சுந்தரர்,
திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருப்பாரு. தமிழ் விட தூது பற்றிய வாக்கியங்களை தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தூது என்ற சிற்றிலக்கியத்தின் வாயில் இலக்கியம், கதவு இலக்கியம் என்றெல்லாம் அழைப்பார். தமிழ் விட தூதை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. தமிழ் விட தூதின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதன். அதே மாதிரி தமிழ் விட தூதின் 268 கன்னிகள் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தப்பானது எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தான், ஏதான். ஏன்னு பார்த்தோம்னா தூது இலக்கியத்தை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் சொல்லுவாங்க, கதவு இலக்கியம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். மற்றபடி மீதியெல்லாம் கரெக்ட் தான். அதை முதல்ல பதிச்சவர் உவேசா தான், 1930 பதிப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அதோட பாட்டுடைய தலைவன் பார்த்தோம்னா மதுரை சொக்கநாதர். அதில் இருக்க கன்னிகள் பார்த்தோம்னா 268. இது எல்லாமே கரெக்டு தான். ஓகே, உலக தாய்மொழி தினம் எது? பிப்ரவரி 24 தான். என்னது? 21 தான் உலக தாய்மொழி நாள். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். ஓகே, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, பாடலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா தமிழின்பன். அவரோட அந்த முன்னுரை, ஆசிரியர் முன்னுரையிலே இதில் சொல்லியிருப்பாரு. சொன்னது பார்த்தோம்னா தமிழின்பன். அகரவரிசையும் முப்பெண்மன்களின் வரலாறு, பட்டினத்தால் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களையும் இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா நீலாம்பிகை அம்மையார், மறைமலையடிகளோட பொண்ணு. இயல்புக்கு மாறாக எந்த திராவிட மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை பால் காட்டும் விகிரிகள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மலையாளத்தில் தான் இல்லை அந்த மாதிரி. சேக்கிலாரை பக்தினி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தர். அதான் சொல்லுவார். அடுத்து கந்தர்வனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கந்தர்வனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நாகலிங்கம். ஓகே, இது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தரளம், பனிலம், வரம்பு, கலை. ஸோ இது பார்க்கலாம். தரளம்னா முத்து, பனிலம் சங்கு, வரம்புனா வரப்பு, கலைனா கரும்பு. ஸோ தரளம் முத்து, பனிலம் சங்கு, வரம்பு வரப்பு, கலை கரும்பு. பின்வரும் எதில் வல்லினம் மிகும்? படி என்று முடியும் வினையச்சத்தில், வினைத்தொகையில், வியங்கோல் வினை முற்று தொடரில், அந்த இந்த இனம் சுட்டுப்பெயருக்கு பின். ஸோ இதில் எது பார்த்தோம்னா வல்லினம் மிகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா அந்த இந்த இனம் சுட்டுப்பெயர்கள் மிகும். இதில் எதுவுமே மிகாது. ஆக்சுவலி படி அப்படின்ற முடிகிற வினையச்சத்தில் முடியாது, மிகாது. வியங்கோல் வினை முற்றிலும் மிகாது, வினைத்தொகையிலும் மிகாது. அந்த இந்த அப்படின்ற சுட்டுப்பெயரில் மிகும். அந்த பக்கம், இப்பக்கம். ஓகேங்களா, இதெல்லாம் சந்திப்பிலையில் எழுதும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? 40 துணைவினைகள் இருக்கு. ஓகே. குமரி முனை தமிழகத்தின் தென்கோடி என்றால் தமிழகத்தின் வடகோடி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா அதாவது புலிக்காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புலிக்காட்டேரி எதுன்னு பார்த்தோன்னா பழவேற்காடு இருக்கு இல்லையா, அந்த பழவேற்காடு ஏரியோட மறுபெயர் தான் அந்த புலிக்காட்டேரி. ஓகேங்களா, ஸோ வடகோடியில் இருக்கிறது புலிக்காட்டேரி. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, முடிஞ்சாச்சு. ஸோ இதோட பிடிஎஃப் கீழே போடுறேன், பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் பார்த்தாலும் ஓகே டிஸ்கஷனில், இல்லை பார்த்தோம்னா நீங்கள் டைரெக்டாக படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா, சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கீழே தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள், நானும் திருத்திக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.